நண்பர்களே வணக்கம். நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் பாட்டி தோட்டத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஆர்கானிக்காக இயற்கை தொழு உரங்கள் போட்டு இயற்கையில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கள் பாட்டி ஒரு மரம் வச்சு அது இயற்கை பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கொடைக்கானலில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அது நான் வெஜிடபிள்லாம் இயற்கை பண்ணிகிட்ருக்கேன். வரும் சந்ததிகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணும், ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த ஃபார்ம்லேயும் இந்த ஒரு இயற்கை சப்ஜெக்ட்லேயும் இறங்கியிருக்கேன். பாருங்கள், இது எங்கள் பாட்டி மாமரம். அது தொழு உரங்களை போட்டு நல்லாவே விளைய வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னா என்ன? ரசாயனம் இல்லாத உணவு, ரசாயனம் இல்லாத ஃப்ரூட்ஸ், இதுக்கு தான் ஆர்கானிக். ஆர்கானிக்னா இயற்கையாக வர்றது. ரசாயனம்னா டிஏபி, பொட்டாசு, யூரியா இந்த மாதிரி ரசாயன உரங்கள் போடுவது, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது, இதெல்லாம் வந்து ரசாயனம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய, அதாவது இயற்கையை கிடைக்கக்கூடிய பழங்களில் இருக்கிற சுவையும் மாறி போகும். அதே போல் அதுக்குள்ளே இருக்கிற நமக்கு சத்துக்கள் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் அது வந்து குறைபாடு அதிகமாக இருக்கும் பழங்கள்லேயும். அதை சாப்பிட்டா நமக்கு ஒன்றுமே பெனிஃபிட் கிடையாது. அதனால் வந்து இயற்கையில் எவ்வளோ தூரம் நீங்களும் வந்து இயற்கையில் பண்ணுறீங்களோ அது நல்லது. எனக்கு இந்த வீடியோவில் போட்டேன். எனக்கு நிறையா நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து என்னை கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 10 கிலோ 50 கிலோ வரைக்கும் என்கிட்ட இந்த டோட்டலாக இந்த மரம் 350 கிலோ காய்ச்சிருக்கு. 10 கிலோ 20 கிலோன்னு 50 கிலோன்னு ஆர்டர் கொடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் நான் 70 கிலோன்னு கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இந்த பழங்கள் வேணும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் மாங்கனி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்குறேன்.